ஹலோ கைஸ், வெல்கம் டு நிஞ்சா கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நான் இந்த ரோப்ளாக்ஸில் பில்ட் ஐலாண்டுங்கிற ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சீரீஸில் இது 50th எபிசோடாக இருக்க போகுது. ஸோ இந்த எபிசோடில் ஏன்டா இங்கே வல்கானோ மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா போன எபிசோடில் நம்ம இந்த வல்கானோ அன்லாக் பண்ணியிருக்கோம். அதுக்கு முந்தின எபிசோடில் இந்த ஐஃபில் டவர் அன்லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அன்லாக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அப்புறம் தான் எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு, இந்த வல்கானோவை நீ இன்னும் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணலன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் இதெல்லாம் அப்கிரேட் பண்ணுறதுக்காக நான் வந்துருக்கேன். ஸோ இந்த எபிசோடில் ஃபுல் அண்ட் ஃபுல் வல்கானோவை தான் நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ஜாய். ஓகே, இதுக்கு 1000. ஓகே, இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. வாங்க, இது நம்மளால் இப்போதைக்கு அன்லாக் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் பண்ணால் இந்த மாதிரி மேலே போகுது. அதுதான் நம்மளுக்கு இப்போ வேணும். இது 500 தந்தால் இது ஒர்க் ஆகுது. சரி, இதுக்கு என்ன 1700. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்தையும் முடிக்க ட்ரை பண்ணுவோம். இதுக்கு எவ்வளோ தேவை? இதுக்கு 400. சரி, இப்போதைக்கு இந்த ஆட்டோ கிராஃப்டர் இது பண்ண வேணாம். அதே மாதிரி நம்ம கிட்ட 53 கோல்டு இருக்குது. அதை வச்சு யாரெல்லாம் ஹையர் பண்ணலான்னு தெரில. இப்போவே ஹையர் பண்ணலாமா இல்லாட்டி சேர்த்து வச்சுக்கலாமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணுவோம் எதுக்காச்சும். இதையும் இதுக்கே போட்டு விட்டுட்டு இப்போ நம்மளை ஒரு கிராஃப்டர் இந்த இது பண்ணிட்டு இருக்கான். அவனை இந்த மேக்மாக்கு மாற்றி விட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம போயிட்டு பிளான்டிங் கொஞ்சோண்டு பண்ணுவோம். ஏன்னா அது வச்சு கோல்டு நிறையா சம்பாதிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே தான் நம்ம இந்த செடியெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோன்னு எல்லாத்தையும் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். வாங்க, ஹார்வெஸ்ட் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு கைஸ். பாருங்கள், ஹார்வெஸ்ட் டேய் எல்லாம் இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. நான் கொஞ்ச நேரம் தான் ஆஃப்லைன்லேயே போயிருந்தேன் கைஸ். அதுவே இது ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணலாம் போல். சரி, அவ்வளோதான். முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த இடத்துலையும் இருக்குது. இதில் போயிட்டு இது 100%. அடுத்தது மேஜிக் டூரேனு. இந்த 4மே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ வாங்க, இப்போ இது கிடச்சிருக்கு எல்லாத்தையும் போயிட்டு இவங்கிட்ட விற்க பார்ப்போம். ஸோ இவன் எவ்வளோக்கு தரான்னு பார்ப்போம். செல்லு லெமன் 4000 போகுது. ஸோ இது எல்லாத்தையும் விற்றா அட்லீஸ்ட் 79K. சூப்பர். இப்போ போயிட்டு வேறு ஏதாச்சும் ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். கார்ன் சீட்ஸு, டொமேட்டோ, ப்ளூபெர்ரி. சரி வாங்க, டொமேட்டோ வாங்கி நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் ஒரு கெஸ்ட் வருவார். அது யாருன்னு உங்கள் யாருக்குமே தெரியாது. ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அவர் வர முடியும். ஸோ வாங்க, இதை இந்த இடத்துல பிளான் பண்ணிவிட்டு இதை இந்த இடத்துல பிளான் பண்ணிடுவோம். ப்ளூபெர்ரி இயர் இந்த மாதிரி வச்சுட்டா பக்காவாக இருக்கும். ஆல்ரெடி இதெல்லாம் 32 வந்துருச்சு. டக்குன்னு வந்துருச்சு. ப்ரோ இந்த எபிசோட்லேயும் வரல, அவர் அடுத்த எபிசோடில் தான் வருவார். அவரும் இந்த மாதிரி ரோப்ளாக்ஸ் வீடியோ போடுறேன்னு தான் என்கிட்ட சொன்னார். போடுறாரா என்னன்னு தெரில. போட்டால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் எனக்கும் ஒரு இதாக இருக்கும். இவரும் போடுறாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளாட்லான்னு. அவர் என்ன கேம் தான் போடுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கிளைமேட் ஜம்பாக தான் போடுவார். அது போடுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நானும் அவரும் அதை தான் விளாடுவோம். சரி, இந்த இடத்துல என்னால் இதை அன்லாக் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க, அன்லாக் வந்து பார்ப்போம். இது என்ன கிடைக்குது புதுசாக? இன்னும் கொஞ்சோண்டு இடம். இதுக்கு 300 மேக்மைட் தேவை. அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. சரி வாங்க, இது போயிட்டு இப்போதைக்கு இதை அன்லாக் பண்ணலாமா? முடியாது. ஓகே, எங்கேருந்து நான் மஷ்ரூம்? இதுதான் மஷ்ரூமா? ஆமாம் கைஸ், இதுதான் கைஸ் மஷ்ரூமு. இப்போ தான் எனக்கு இதே நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க பார்க்கவே இல்லை. சரி வாங்க, இதுக்கு மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணுவோமா? இல்லை, ஏஎஃப்கே நான் பண்ண போகிறது இல்லை கைஸ். எப்போ பார்த்தாலும் ஏஎஃப்கேவே பண்ணுறோமே, அதுதான் ஒரு வெறுப்பாக இருக்கும். ஓகே ஏஎஃப்கே பண்ணலாம்.
ஓகே கைஸ், நம்ம வந்து ஆக்சுவலி ரொம்ப நேரம் ஏஎஃப்கே பண்ணிட்டோம். அதுலேருந்து எவ்வளோ ரிவார்டு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19K ஒப்சீலியனு, 17K இது மஷ்ரூமு, அடுத்தது 400 மேக்மைட்டு. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இப்போ எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட வேலை. இதுக்கு வந்து 400 தான் தேவை. நம்மக்கிட்ட 20Kவே இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இதை பார்த்தீங்கனாலே இதே நம்மளால் இப்போ அன்லாக் பண்ண முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட இந்த இது கம்மியாக தான் இருக்குது கைஸ், அந்த மேக்மா கிறிஸ்டல்ஸு. ஓகே, அது கம்மியாக இருக்கிறனால நம்ம போயிட்டு இப்போ வந்து மேக்மைட்டை வந்து செய்ய தேவையில்ல, ஏன்னா அது போதுமான அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து மேக்மைட்டை நம்ம நிப்பாட்டோன்னா அயனும் கிடைக்கும், இந்த மேக்மா கிறிஸ்டல்ஸும் கிடைக்கும். 2 இது கிடச்சிரும். இதை பாருங்கள், இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். போயிட்டு கிராஃப்டர் போயிட்டு, தம்பி யார் மேக்மைட்டு கிராஃப்ட் பண்ணுறா? நீ வந்து இதை கிராஃப்ட் பண்ண விட்ருவான் அவனை. இந்த இதை அடுத்து இன்னும் 18K கோல்டு இருக்குது கைஸ். சரி வாங்க நம்ம போய் ஃபார்மிங் பண்ணுவோம் கைஸ். இந்த வீடியோவில் அவ்வளோ பெருசாலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல, ஏன்னா வல்கியானோ ஆல்ரெடி ஏன்னா இது ஏன்னா இப்படி முளைச்சிருக்கு கொச்சன்னு எல்லாமே ஃபுல்லாக க்ரோ ஆகிடுச்சு. இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறது தான் வேலை. வாங்க ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாச்சு. ஸோ இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடுது எல்லாத்தையும் போய் விற்றா எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். கோல்டு தம்பி எவ்வளோ எனக்கு தர? செல் ஆல். எஸ் 153K இருக்குது கைஸ் நம்மகிட்ட. ஸோ போயிட்டு நம்மளால் இன்னொரு கிராஃப்டரையும் ஹையர் பண்ண முடியும். அப்படி நம்ம பண்ண போகிறதில்ல. போயிட்டு இந்த மைனருக்கு வந்து 125 அவனை போட்டுட்டு என்ன மைனர் இன்னும் ஹையர் பண்ண முடியாதா கைஸ்? அவ்வளோதானா? சரி இந்த கிராஃப்டர் போயிட்டு ஒருத்தவனை ஹையர் பண்ணிடுவோம். எதுக்கும் அவன் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க, இப்போ நான் ஹையர் பண்ணுறதுக்கு அது தேவையில்லாமல் கிராஃப்டரை ஹையர் பண்ணுற போல. சரி வாங்க, அவன் இந்த கிராஃப்டர் என்ன பண்ணுறான், அவனை வந்து சிமெண்ட்டு செய்ய விட்டுருவோமா? சரி சிமெண்ட்டு செய்யட்டும். அவன் சிமெண்ட்டு இல்லாட்டி சிமெண்ட்டே செய்யட்டும். எவ்வளோ கேக்டஸ் இருக்குது? இப்போ இருக்கிற வச்சு பார்த்தா அவன் வந்து உட்டே செய்யட்டும், பிளாங்கே செய்யட்டும். சரி இப்போ போயிட்டு நம்ம கோல்டு எல்லாத்தையும் போயிட்டு இந்த இடத்துல போய் தரப்போகிறோம். சரி இப்போ 33 இவனுக்கே தர முடியுமான்னு தெரில. 10 தான் தர முடியும்னு நினைக்கிறேன். அப்படி தான் தர முடிஞ்சுன்னா நம்ம வந்து இந்த இதுக்கு தான் போக முடியுது. ஸோ அந்த இதில் தர முடியல அப்படின்னா அதை இந்த இதில் தான் நம்ம போய் தரணும். இதில் ஆல்ரெடி 200 இருக்குது கைஸ், சூப்பரு. இப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவும் இருக்குது இந்த இன்னும் 11. அதை நம்ம என்ன பண்ணலான்னா விற்றுடலாம், அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை விற்கலாமா இல்லாட்டி வெயிட் பண்ணிடுவோங்க, வெயிட் பண்ணியே பண்ணலாம். சரி வாங்க இப்போ போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஐலாண்டு க்ரோ ஆக்கிடுவோம். இந்த பாரு ஒர்க்கர்ஸ்லாம் டெடிக்கேட்டடாக வேலை பார்ப்பாங்க கைஸ். ஏன்னா அவங்களுக்கு காசே நான் தந்து ஹையர், ஆமாம் காசு தந்ததுனால ஹையர் பண்ணேன். ஆமாம் காசு தந்து ஹையர் பண்ணதுக்கு ஒரு நல்ல இதாக எவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் தான்டா எனக்கு தேவை. சரி இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து கைஸ் நம்ம வந்து இப்போ அந்த இதை அன்லாக் பண்ணுறதுக்கு 300 இது கேட்டாங்க. அது என்ன இந்த ஒப்சீலியன் கிளாஸு, அதுக்கப்புறம் அந்த ட்ரீயில் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இது நம்ம இப்போ முடிக்கணும்னா நம்ம போயிட்டு இந்த மேக்மா பிளாங்கை கிராஃப்ட் பண்ணுறவனை வேலையை விட்டு தூக்கி விட்டுருணும். அதாவது வேறு எதுக்காச்சும் போட்டு விட்டுருணும். இதுவா இவனை வந்து நீ வந்து என்ன தம்பி பண்ண போகிறான்னு தெரியுமா? கேக்டஸும் கம்மியாக தான் இருக்குது. சிமெண்ட்டை போய் பண்ணிட்டோம் கைஸ். ஓகே கைஸ், நாம் ஒரு கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இப்போதைக்கு.
அந்த கெஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கேமில் இல்லை ரியல் லைஃப்பில் வந்து என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோடய பிரதர் தான். அவன் வந்து ரொம்ப சின்ன பையன் தான், 3 வயசு தான் அவனுக்கு அது. ஸோ அவன் எதுவும் பேசுகிறான்னா அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஸோ அவனை ஒரு ஹாய் சொல்கிறேன். டேய் ஹாய் சொல்லு. ஹாய். சரி போதும். அவன் வந்து அப்படி தான். சரி அவன் வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்டட் ஆயிடுவான், அதை மட்டும் கண்டுக்காதீங்க. இப்போ இதை எதுக்கு திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, சும்மா தான் அவனும் தான் இருந்தான் வீட்டில், சும்மா தான் இருக்கான். சரி நம்மளோட இதையும் பண்ணுன்னு இழுத்துட்டு வந்துட்டேன், போர் அடிக்குது. அவனும் கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி நம்மளோட சேர்ந்து கேமிங் வீடியோலாம் போடுவான் கைஸ், விளையாட தெரிஞ்ச. இல்லை அவனுக்கு 3 இல்லை, அவனுக்கு வந்து 6ன்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஏஜ் வந்து 6 இயர்ஸ் ஓல்டு. நான் 3ன்னு இன்னும் நினச்சிட்டு இருக்கேன். 6. சரி உன் பேர் என்னன்னு நீ சொல்லிடு. அவன் பேர் அவன் சொல்லிடுவான். உன் பேர் சொல்லு. என் பேர் திகழ்நன். அவன் பேர் வந்து திகழ்நன். அது நான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் தான் அவங்களோட பாரி, இந்த பெஸ்ட் யூடியூபர்லாம் சொல்ல முடியாது, யூடியூபர். நான் தான் ஒரு பெஸ்ட் யூடியூபர். அவன் அப்படி தான் சும்மா சொல்லிப்பான். நான் யூடியூபர், செம்மையாக வீடியோ. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன போகிறோம்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அது இல்லைன்னா அந்த ஐஃபில் டவர் சைடு போயிட்டு அன்லாக் பண்ணணும். ஏன்னா ஐஃபில் டவர் சைடு நம்ம அன்லாக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த என்னமோ கிடச்சிச்சு, அதுதான் மறந்துட்டேன். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் கிடச்சிச்சா இல்லாட்டி அடுத்த ஐலாண்டு போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இதில் எவ்வளோ தேவை? இதில் என்ன 500 இது தேவை. ஸோ கைஸ் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணணுன்னா நம்மளுக்கு நிறையா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வேணும், அதாவது ஒர்க்கர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு. அதுதான் நம்ம இப்போ போய் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், எனக்கு ஒன்று புரியல, இவன் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கான்? தம்பி உனக்கு ஏதாச்சும் தரணுமா? எதுக்கு அவன் நிற்கிறானே தெரில கைஸ். சரி 2 பேர் ஏதோ பேம்புக்கு போட்டோமா, அடுத்தது அங்கே அன்லாக் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி இந்த பேம்பு தான், இந்த கேக்டஸ் தான் கேட்பாங்க. சரி கேக்டஸ் எல்லாருமே கேக்டஸ் போட்டு விட்ருவேனா, ஒருத்தவனை வந்து இதுக்கு வச்சுப்போம், உட்டு இல்லை 2 உட்டு 2 கேக்டஸ், அது கரெக்டாக இருக்கும். மைனர்ஸில் வந்து அதே மாதிரி தான் 2 மைனர்ஸு, அதாவது 2 ஸ்டோனு, 2 ஸ்டோனு 2 ஒப்சிலியன், இல்லாட்டி 1 ஒப்சிலியனும் இன்னொன்று வந்து இவன் அது என்னது கான்சீட்ஸு. ஏன் இன்னும் அவன் வரமாட்டேங்கிறான் தெரிலையே, ஏன் இன்னும் அந்த கான்சீட்ஸு. சரி வந்து இது வந்து ஓகே, இது பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு கிராஃப்டர் வந்து உட்டு பிளாங்க் பண்ணுறான்னா, இன்னொருத்தவன் அயன் கலெக்ட் பண்ணுறான், இன்னொருத்தவன் இந்த ஒப்சிலியன் கிளாஸு கலெக்ட் பண்ணுறான். இவன் சிமெண்ட் வேணாம், சிமெண்ட் வந்து நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்படாது. நீ வந்து கேக்டஸ் லூமை கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் போட்டு வச்சு அவங்க பாட்டுக்கு கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். இன்னும் இந்த 79K வச்சு யாரையாச்சும் ஹையர் பண்ண முடியுதான்னு போய் பார்ப்போம். இதுக்கு 125K தேவை. இவனுக்கு 125K தேவைன்னு நினைக்கிறேன். ஆமாம், லம்பர் ஜாக்குக்கு 125K. மற்ற எவனையும் ஹையர் பண்ண முடியும். இவன் வந்து ஜூ கீப்பரும் அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு லம்பர் ஜாக்கை மட்டும்தான் நம்மளால ஹையர் பண்ண முடியும். அதுக்கு மேலே யாரும் எதுவுமே ஹையர் பண்ண முடியாது, நம்மளே தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க, இவங்க 2 பேரும் நல்லா தான் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ போயிட்டு அதை அன்லாக் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ தேவை? இதுக்கு வந்து 50 இது தேவை. அப்படின்னா கேக்டஸ் லூமை வந்து நம்ம நிப்பாட்டிடலாம். ஏன்னா கேக்டஸ் லூம் வந்து கேக்டஸ் அதிகமாக யூஸ் பண்ணி இப்போ நம்மளுக்கு கேக்டஸ் தான் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம வந்து கேக்டஸை கலெக்ட் பண்ண போகிறோம். அது பண்ணுன்னா கேக்டஸ் லூமை வெளியில் எடுத்துடணும். எங்கே இருக்குது, யார் கேக்டஸ் லூம்? இவன் தான் நினைக்கிறேன். தம்பி நீ வந்து எது அதிகமாக இருக்குது நம்மக்கிட்ட என்னடா இப்போ நான் பண்ணுறது? சரி பேம்பு தம்பி, நீ பேம்புவே அவன் பண்ணிட்டோங்க. அவன் பேம்பு வந்து கிராஃப்ட் பண்ணிட்டோம். நம்ம போயிட்டு அது முடியும் போய் வெயிட் பண்ணுவோம் இதெல்லாம் கலெக்ட் ஆகிறதுக்கு. கைஸ்
இப்போ வந்து நம்மளோட கேமிங் ஜோன் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு நினைக்காதீங்க, அது என்னோட தம்பி தான். கேமிங் ஜோனோட அக்கௌண்ட்டில் விளாண்டுட்டு இருக்கான். டேய் தண்ணியில் இறங்கக்கூடாது, இதை பாரு, தண்ணியில் இறங்கக்கூடாது, ஓகேவா? ஓகே. தண்ணியில் இறங்காமல் என் பின்னாடியே சுற்றிட்டு இரு. சரி, இதெல்லாம் கோல்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம அடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடியே இவ்வளோ கோல்டு நம்மளுக்கு வருது, அதை வச்சு நம்ம எதுக்கு இது? நீ வந்து அது பக்கத்தில் போய் நின்று அதை அழுத்துனீன்னா அது உடையும். ஆனால் நம்ம இடத்துல அவனை உடைக்க யூஸ் பண்ண முடியாது அவன் எதையும். அதனால் அவனை ஒயிட் லிஸ்ட் எப்படி பண்ணுறது அதான் எனக்குமே தெரியல. இன்னும் இதுக்கு 25 தேவை. அந்த 25 அது ஒன்றால் எதுவும் பண்ண முடியாதுடா. நான் அதோ இங்கே இருக்கேன், நம்மளுக்கு அன்லாக் ஆக போகுது கைஸ். ஓ, இதுக்கு 1000 தேவையா? ஏன் நான் எங்கே இருக்கேன்னு தெரிலையா? நான் வரேன் நான் உன்னை பார்த்துட்டேன். டேய் எங்கடா கீழே போகிறேன், மேலே வாடா. சரி கைஸ், நம்ம போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சோண்டு மைனிங்கும் பண்ணுவோம் நம்மளும். இன்னும் நம்ம வந்து ஸ்டோனுக்காக நிறையா இது பண்ணுவோம் மைனிங்கு. சரி வா உன்னை எப்படி ஒயிட் லிஸ்ட் பண்ணுறது, அவனை எப்படி கைஸ் ஒயிட் லிஸ்ட் பண்ணுறது அது மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க எப்படின்னு. வல்கானோ மேலே யார் இருக்கான்னு தெரியுதா? இருங்க, உங்கள் எல்லாத்துக்கும் கிளியர் வியூவாக காட்டுறேன் யார் அங்கே இருக்காருன்னு. அங்கே பார்த்தாலே தெரியுது, அங்கே ஒரு மண்டை தெரியுதுன்னு. அது வேறு யார் மண்டையும் இல்லை, என் பிரதரோட மண்டை தான். அவன் என்ன பண்ணுறானே தெரில. சரி, கமெண்ட் செக்ஷனில் எப்படி இதை ஒயிட் லிஸ்ட் பண்ணணுன்னு மட்டும் சொல்லி வச்சுருங்க கைஸ். அப்படி சொன்னிங்கன்னா 2 பேரும் ஒரே ஐலாண்டில் நாங்கள் விளாடுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு தேவையான ஸ்டோனை கலெக்ட் பண்ணிட்டாச்சு. இப்போ அதை போய் அன்லாக் பண்ணிடலாம். என்ன பண்ண? ஜம்ப் பண்ணியா? சரி, நீ அதிலே விளாண்டுரு, நம்ம போயிட்டு இதை போய் அன்லாக் பண்ணிடலாம் கைஸ். ஓகே. இது என்ன ஸ்பான் டூரிஸ்டா? எப்படி ஸ்பான் பண்ணுறது? உனக்கு இது என்னன்னு தெரியாது. ஏய் எப்படா ஸ்பானா? தம்பி ஏய் என்னங்க அவன் பாட்டுக்கு ஸ்பான் ஆகி போயிட்டு இருக்கான். இப்போ நம்ம எது பண்ணணும்னு அவசியமே இல்லையா? ஆமாம், இது என்ன ரேர் ஸ்லீப்பி ஹெட்டு. சரி, இவங்கெல்லாம் வரதுனால என்ன நடக்க போகுது எனக்கு அதான் ஒன்றுமே புரியல. சரி, ஏதாச்சும் நடந்துக்கிட்டு போட்டோம், நம்ம போயிட்டு எல்லாம் அன்லாக் பண்ணுவோம். இது இந்த மித்திக்கு பில்டர் மேனு ஏதோ ஒன்று நடக்குது, நம்மளுக்கு ஒன்றும் புரியல கைஸ். தண்ணிக்குள்ளே இறங்குனா ஒன்றும் ஆகாது. ஓகே, இப்போ வந்து இந்த சைடு என்னோட சிமெண்ட் இப்போ திடீர்னு இவ்வளோ கேட்குறாங்க, என்ன ஆயிடுச்சுவீங்க? சரி வாங்க போயிட்டு எல்லாத்தையும் சிமெண்ட்டை போய் மைண்ட் பண்ண சொல்லிடுவோம். ஓகே கைஸ், நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாச்சு. இப்போ வந்து 2 பேர் வந்து சாண்டு மைண்ட் பண்ணுவாங்க, அந்த சாண்டை வந்து ஒருத்தவன் வந்து சிமெண்ட்டாக மாற்றிடுவான். ஸோ இதுதான் நம்மளோட கேம் பிளான். நீ எங்கேயாச்சும் இருந்துட்டு போ. இது யார் எபிக் கெமிஸ்ட்லாம் வந்திருக்கான்? அது எனக்கு கொடுங்க, அது எனக்கு. சரி, இந்த எபிசோட இதோட முடிச்சுப்போம். இந்த எபிசோட் ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிச்சு கைஸ். இந்த எபிசோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. டாட்டா, பை பாய்.